வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். நீதிமன்ற வழக்கு முடிந்த பின் காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை செயல்பாடுகள் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. மேலும் சைபர் கிரைமில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குற்றம் புரிந்த கும்பலை பிடித்த சைபர் கிரைம் போலீசாரை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் 34 இடங்களில் புதிய போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நகரை கண்காணிக்க 17 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து மிகுந்த இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வழக்கு முடிந்த பின் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடம் நிரப்பப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரி தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடம் மண் நிமிட்டி சித்தர் ஆலயத்தின் சார்பில் புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடம் மண் நிமிட்டி சித்தர் ஆலயத்தின் சார்பில் புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னதானம் வழங்கும் இயக்கத்தின் சார்பில் ஆலோசகர் தமிழ் என்கிற வேலையா, தலைவர் பஞ்சு குணா, துணைத் தலைவர் மணிகண்டன், செயலாளர் புவி, பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் சிவனடியார் ரவிச்சந்திரன், ஆட்டோ சங்கத்தின் ஓட்டுநர்கள் ராஜேஷ், அருள்ராஜ், மணிவண்ணன், நாகப்பன், பாலு, செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தினமும் நடைபெறும் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் கௌசிக பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவரது பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பூஜைகளோடு தற்போதே கொண்டாட துவங்கியுள்ளனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான சமூக சேவகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் புதுச்சேரி கௌசிக பாலசுப்பிரமணியன் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூழி வாழ வேண்டி சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வம்பாக்கீரபாளையம் திபுராயப்பேட்டை ஊர் மக்களுக்காக இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை ஒட்டியுள்ள இணைப்பு சாலை அமைக்கும் பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் உப்பனாறு பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு ரூபாய் 1.11 கோடி மதிப்பீட்டிலும் பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. அந்த சமயத்தில் அத்துடன் கூடுதலாக வம்பாக்கீரபாளையம் மற்றும் திபுராயப்பேட்டை செல்லும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தை ஒட்டியுள்ள இணைப்பு சாலை வழி அமைத்துக் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் இதுகுறித்து கூடுதல் பணி செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் அதனை ஏற்று இப்பொழுது சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில பிரதிநிதி மணிகண்டன், கிளை செயலாளர்கள் காளப்பன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர்களின் சிறப்பு பற்றி பள்ளி தாளாளர் டாக்டர் கிருஷ்ணராஜ் சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஜெயந்திராணி தலைமை தாங்கி கல்வியின் சிறப்பை பற்றியும் மாணவர்களுக்கு சிறுகதையாக எடுத்துரைத்தார். இதில் எண்ணற்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பை பள்ளி துணை தலைமை ஆசிரியர்கள் ஆரோக்கியதாஸ் மற்றும் ஜான்பால் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய கிராமிய நடனம் ஆடி அசத்தினர். மேலும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.